ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அண்ட் ஒரு வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்கும் அண்ட் எப்படிலாம் படித்தோம் அப்படின்னா ஒரு வெப் டெவலப்பர் ஆக முடியும் அப்படிங்கிற பேசிக் டு அட்வான்ஸ் கான்செப்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் கற்றுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை ரெண்டு வித்தியாசமாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஒரு பேஜுக்கான யூஐ டிசைன் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ யூஎக்ஸ், அதாவது இது யூஐ யூஎக்ஸ் கான்செப்டோட நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வெப்சைட்டோட ஒரு சில இன்டர்ஃபேஸ் பார்ப்பீங்கல்ல. ஸோ பட்டன்ஸ் இருக்கும், லாகின் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களோட வெப்சைட்டில் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஐ டிசைன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதை தான் ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் கான்செப்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். ஓகேவா? அண்ட் பேக் அண்ட் பொறுத்தளவு என்னன்னா நீங்கள் உங்களோட டேட்டாஸ் கொடுக்குறீங்கல்ல. ஸோ உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஓடிபி ரீச் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா பேக் எண்ட். ஓகேவா? இந்த ஓடிபி கான்செப்ட் பொறுத்தளவில் நம்ம ஃபிளாஷ் கேபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி படிப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைத்தானில் இருக்குது. இந்த பைத்தான் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்க போகிறோம் அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு வெப் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி நான் போன வீடியோவில் ஃப்ளாஷ்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் பேசிக் டு அட்வான்ஸ் ஃப்ளாஷ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். பட் நான் அதை பற்றின எந்த விதமான கோட் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் சொல்லிட்டேன், நம்ம வெப் டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்காது. ஏன்னா வீடியோவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் படுவீங்க. ஸோ வீடியோவில் எப்படி கிளியராக பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மந்த்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் கான்செப்ட் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃப்ரண்ட் அண்ட் பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா HTML, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கலாம். அதில் என்ன நம்மளை ஸ்ட்ரக்சராக மூவ் பண்ண வைக்கிது அப்படின்னா நம்மளோட போன்ஸ். ஓகேவா? இந்த போன்ஸ் மாதிரி தான் HTML. ஒரு வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள் வரணும், அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா HTML. ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பாடி பொறுத்தளவில் நம்ம நிறைய ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் நம்மளை நிறைய க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வெப்சைட்டை நம்ம க்ரூம் பண்ணுறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணுவோம். அதாவது நிறைய கலர்ஸ் கொடுப்போம், நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணுவோம், ஸோ நிறைய ஸ்லைட்ஸ் மேக் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம்ல. ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிஎஸ்எஸ்ல பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் டைமாக ஒரு வெப் டெவலப் பண்ணி ஸோ அதோட பேசிக் டு அட்வான்ஸ் கான்செப்ட் அங்கேயே சொல்லி தரப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எல்லா கான்செப்ட்டுமே நீங்கள் தனித்தனியாக கற்றுக்கிறதுக்கு ஒரே டைமில் நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டோட நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெப் டெவலப்மெண்ட் பொறுத்தளவில் நம்மளுக்கு எவ்வளோ அதோட டிசைன்ஸ் முக்கியமோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய யூஎக்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு யூசர் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேட்டா ப்ராப்பராக ரீச் ஆகணும் அண்ட் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாப்அப் மெசேஜஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிட்ட கிடையாது. ஒரு யூசருக்கு ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் பண்ணுறது அண்ட் ஒரு சில மெசேஜஸ் கொண்டு சேர்க்கறது, இந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் எண்ட் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது ஃப்ரண்ட்டில் ஒன்றும் தெரியாது. நம்ம HTML CSS கான்செப்ட் மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம ஒன்றுமே காமிக்க போகிறது இல்லை. பட் பேக் எண்ட் மாதிரி அது பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் ஒரு பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேக் எண்ட்லேருந்து பண்ணணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக். அதாவது ஃபுல் ஸ்டாக்ல 2 கான்செப்ட் சொன்னால ஃப்ரண்ட் அண்ட் பொறுத்தளவில் இவ்வளோ தான். ஸோ பேக் எண்ட் பக்கம் அப்படியே போனோம் அப்படின்னா நோட் ஜேசஸ் இருக்குது.
அதாவது Node.js அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நம்மளோட ரியாக்ட் அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு Node.js வரும். ஓகேவா? ஏன்னா வந்து JS வச்சிருக்க கான்செப்ட் வந்து இதில் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியே கோட்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே நம்ம ஈஸியாக மேக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா அந்த Node.js ரன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து Express.js அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து Node.js யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து பேக்எண்டுக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அதாவது SQL யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இது வந்து டேட்டா பேஸ். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்எண்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா மெயின் திங் வந்து நம்ம டேட்டா பேஸ் எல்லாமே மேக் பண்ணிடுவோம். பட் இன்னொரு விஷயம் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக கூகுள் கொடுக்கக்கூடிய ஃபயர் பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபயர் பேஸ் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜஸ் எல்லாத்தையுமே உங்கள் வெப்சைட்டில் லோட் பண்ண போகிறீங்க அல்லது உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு டேட்டா பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கான்செப்ட் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்லித்தரேன். ஓகேவா? பட் இது எல்லாத்தையோட அது அட்வான்ஸாக இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம கோடில் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேக் எண்ட் பொறுத்தளவோட இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக கற்றுக்கணும். அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தளவோட நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 3 விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல, ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஸோ அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா கிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸோட ஒவ்வொரு வெர்ஷனையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒரு டைம் ஒரு வெப்சைட் பண்ண மாதிரி அடுத்த வருஷம் இருக்காதுல்ல. ஸோ நிறைய அப்டேட்ஸ் மேக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஓகேவா, அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெர்ஷன் கண்ட்ரோலுக்காக கிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸான நிறைய கான்செப்ட் வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட்டோட கோர்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சொல்கிறது தான் மெயினாக இந்த வீடியோ நானே பண்ணேன். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணிருந்தோம். அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி ரீச் பண்ணுறது ட்ரை பண்ணோம். பட் ரீச் ஆகலை. ஓகேவா? ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறையா ஒரு கன்சியூமர்ஸ் தேவைப்படுறாங்க, நம்மளுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். பட் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 500 ரீச் பண்ணதுக்கப்புறம் டெய்லி நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் இன்னும் அட்வான்ஸாக மட்டும் பண்ணாமல் 1Kக்கு அப்புறம் நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கோட அட்வான்ஸ் கான்செப்ட் சொல்லி தர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸாக இந்த வீடியோ வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வெப் டெவலப்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அடுத்த கிராக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி கற்றுப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நிறைய சேனல்ஸில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தனியாக, HTML தனியாக, CSS தனியாக, கிட் தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லி தருவாங்கல்ல. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா கான்செப்ட்டுமே ஒரே வெப்சைட் டெவலப் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே மாதத்தில் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் HTML எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் CSS, அதே மாதிரி டேட்டா பேஸில் எப்படி லிங்க் பண்ணுறாங்க ஒரு வெப்சைட்டை ரியல் டைமாக, அண்ட் ஆல்சோ அதோட வெர்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க கிட்ஹப் மூலியமாக. ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்டையுமே நம்ம வந்து ஒரே ஒரு கோர்ஸில் மேக் பண்ண போகிறோம். தனித்தனியாக எல்லாம் பண்ணி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல். ஏன்னா தனித்தனியாக பண்ணி எப்படி மொத்தமாக லிங்க் பண்ணுறது அப்படின்னு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா கான்செப்ட்டுமே ஒன்றா வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த 1 மந்த்தாக படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேஸாக எடுத்துக்கோங்க. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்னும் அட்வான்ஸான வெப் டெவலப்மெண்ட்டோட கோர்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே ஃப்ரீயாக கோர்ஸ் நிறைய தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு நம்ம சேனல். இப்போதைக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்காது. ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃபியூச்சரில் நிறைய கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸான கோர்ஸில் மீட் பண்ணுவோம். பாய்.